வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மைசூர் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ மைசூர் மசால் தோசை எப்படி செய்யலாம், அதற்கான அளவுகள் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் முதல்ல மைசூர் மசால் தோசைக்கு தேவையான தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, கூடயே 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா அலசி கழுவிக்கலாம். இப்போ நான் எல்லாம் க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்பையும் அரிசியும் வந்து 3 மணி நேரம் வந்து நாம் நல்லா ஊற வைக்கணும். அரிசி பருப்பு சேர்ந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம அரைக்கலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாமே வந்து 3 மணி நேரம் வந்து நல்லா ஊறி இருக்குது. இது போல் நல்லா ஊறினதை வந்து நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலேயோ போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கலாம். நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் நம்ம எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கை வச்சு கலந்து வச்சா தான் மாவு நல்லா புளிக்கும். இது போல் நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு இந்த மாவு வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். இட்லிக்கெலாம் வந்து ஒரு 8 மணி நேரம் புளிச்ச போதும். இட்லியை விட கொஞ்சம் அதிகமாக வந்து தோசைக்கு வந்து புளிப்பு இருக்கணும். அதனால் ஒரு 10 மணி நேரம் வந்து மாவை நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா 10 மணி நேரம் புளிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இது போல் நல்லா புளிச்சிருக்கணும் மாவு. இப்போ அந்த மாவை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தோசை மாவுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நாம் மைசூர் மசால் தோசைக்கு தேவையான ரெட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் வந்து 10 காஷ்மீரி வத்தல், கூடயே வந்து காரத்துக்கு வந்து நார்மல் மிளகாய் வத்தல் ஒரு 7-8 சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் கோழி குண்டு அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ மைசூர் மசால் தோசைக்கு தேவையான ரெட் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து மைசூர் மசால் தோசைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானா கொஞ்சமாக கடுகு, கூடயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொரிய விட்டுலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய், கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதிலே வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் சொல்லுவாங்களே அந்த பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்தா தான் இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும் மசாலா பெரிய பெரிய பீசஸ் இல்லாமல் சின்ன சின்னதாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டு இறக்கணும்னா
மைசூர் மசாலா தோசைக்கு தேவையான மசாலா ரெடி. அடுத்து நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவு எடுத்துட்டு நம்ம பேப்பர் ரோஸ்ட்டுக்குள்ளே ஊற்றுற மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றின பிறகு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் நல்லெண்ணெய் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துட்டு தோசையை நல்லா ரோஸ்ட்டாக வேக விட்டுலாம். இப்போ தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் சட்னி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தோசை நல்லா முருகலாக வெந்த பிறகு தான் இந்த சட்னி சேர்க்கணும். தோசை வேகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சட்னி சேர்த்திங்கன்னா தோசை வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு முருகலாக வராது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சட்னி சேர்த்த பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தோசையை வந்து 1 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இப்போ நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் இந்த தோசைக்கு நடுவில் எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா சேர்க்காமையும் இந்த ரெட் சட்னி மட்டும் வச்சு சாப்பிடும் போதுலையும் தோசை நல்லா இருக்கும். இப்போ மசாலா சேர்த்த பிறகு இந்த தோசையை வந்து இது போல் 2 சைடு வந்து நல்லா மடக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.